அதாவது நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, முதல் நாளிலேயே ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் அப்படின்னு வாசிப்போம். அதே மாரி 4வது நாளிலே ஆண்டவர் இந்த சூரிய, சந்திர, நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்பதாகவும் நம்ம வாசிப்போம். அப்ப வெளிச்சம் இந்த பூமிக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சூரியனின் மூலியமாக கிடைக்கிறது. சூரியனிடமிருந்து வருகிற ஒளியை உள்வாங்கிக் கொண்டு இரவு நேரத்திலே சந்திரன் ஒளியை கொடுக்கிறது. நட்சத்திரங்களும் இரவு நேரத்தில ஒளியை கொடுக்குது. அப்ப முதலாவது நாள் வெளிச்சம் உண்டாக்கி விட்டது என்று சொல்லுகிற வேதம், அதே சமயத்துல 4வது நாள் தான் வந்து இந்த சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள்லாம் உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப சூரியனே இல்லாத ஒரு காலத்துல எப்படி வெளிச்சம் வந்தது? அப்ப வேதம் முரண்படுகிறது அல்லவா? என்பதாக சொல்லுவாங்க. 2வது தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்று நம்ம சொல்லும்போது, இல்ல, இல்ல அது இயற்கை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஆனா, இந்த அண்ட சராசரங்களை நீங்க பார்க்கும்போது, பால்வெளிகளை பார்க்கும்போது, ஏன் நம்ம சூரிய குடும்பத்தை, அது பார்த்தீங்கன்னா, அப்படியே யாரோ ஒருவர் அதை இயக்குவதைப் போல எல்லாம் வந்து நூல் போட்ட மாரி இருக்கும். ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது தானாக வரல. எடிசன் கண்டுபிடிக்கிற அந்த பல்ப கூட விளையாட்டா சொல்லுவாங்க. எடிசன்ட்ட ஒரு நாத்திகர் வந்து கேட்டப்ப, "எப்படியா இந்த பல்ப் உருவானுச்சு? எப்படி கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்னாராம், "இல்ல, நான் வீட்ட விட்டு வெளிய போயிருந்தேன். திரும்ப வீட்டுக்கு வந்து உள்ள வந்து பார்க்கும்போது, திடீர்னு பல்ப் உட்கார்ந்திருந்துச்சு. எரிஞ்சுச்சு." அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. எப்படி பல்பு தன்னால உருவாகி எரியாதோ, அதே போல இந்த அண்ட சராச்சரத்தையும் உருவாக்கின ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரால் தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. தானாக எதுவும் உருவாகவில்லை என்பதற்காக அந்த ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அறிவியல் என்கிற ஒரு விஷயத்தை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு தியரிய சொல்லும், நாளைக்கு அத மாற்றி சொல்லும். இன்னைக்கு இதுதான் அப்படின்னு சொல்லும், நாளைக்கு அது இல்ல அதுதான் அப்படின்னு சொல்லும். இதுதான் ஏன்னா கண்டுபிடிப்புகள். தொலைதூர சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அது துல்லியமாக சொல்ல முடியாது. நம்ம அறிவியலை எல்லாமே நம்ம பொய்ன்னு சொல்லல. அநேக அற்புதமான கண்டுபிடிப்புகளும் இருக்குது. கண்டுபிடிப்புனா என்ன விஷயம்? ஏற்கனவே கடவுள் உண்டாக்கி இந்த பூமியிலே வைத்த சில மறைமுகமான விஷயங்களை மனித அறிவு கொண்டு தேடி கண்டுபிடிப்பது தான் அறிவியல். இது மனிதனுடைய அறிவு. இந்த அறிவு பூரணம் கிடையாது அப்படிங்கிறனால, நெறைய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானதாகவும் அறிவியல்ல இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவெடிப்பு கொள்கை. இந்த பெருவெடிப்பு கொள்கை எப்போது உறுதிப்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1965ல. அதற்கு முன்பாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பூமி வந்து நிலையானது. அதுக்கு துவக்கம் என்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது. எப்போதுமே பூமி இருக்குதுங்க அப்படின்னு தான் 1965 வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. எட்வின் ஹப்பிள் என்கிற ஒரு விஞ்ஞானி தான் பூமி வந்து விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி செஞ்சு, ஆமா ஒரு புள்ளியிலிருந்து பூமி விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கையை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு ஒரு தோற்றம் உண்டு. அது வந்து எப்போதுமே இருக்கிறதில்ல, நிலையானதல்ல. அது வந்து ஒரு நாளில் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை இந்த பெருவெடிப்பு கொள்கையை ஒத்துக்கொள்கிறது. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆதியாகம புத்தகத்திலே முதலாவது ஆண்டவர் வெளிச்சத்தை படைச்சிட்டார் அப்படின்னு இருக்குது. 4வது நாள் தான் சூரிய, சந்திர, நட்சத்திரங்களை படைத்தார் அப்படின்னு இருக்குது. பெருவெடிப்பு கொள்கை இத அப்படியே ஒப்புக்கொள்கிறது. வெளிச்சம் ஏற்கனவே இருந்தது.